இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம சைட்டில் க்யூரிங் நடந்துகிட்ருக்கு. தண்ணி வந்து எப்படி க்யூரிங்காக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது நமக்கு இது ஒரு காலம் க்யூரிங் மெத்தடு. காலம் க்யூரிங்கில் ட்ரிப் மெத்தடில் காலம் க்யூர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கீழே ஓட்டை போட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு குச்சியை சொருகி அதில் கொஞ்சம் மண்ணை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப் மாதிரி ஒழுகிட்டே இருக்கும். அப்புறம் அது ஸ்லோவாக நாள் பூரா அந்த பீமை வந்து கூலிங் பண்ணிகிட்டே இருக்கும். இது மூலிமா என்ன ஆகும்னா பீம் எப்போவுமே வெட்டாகவே இருக்கும். பீம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஃப்யூச்சரில் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. அடுத்தது ஸ்டில் லெவல் வால் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டில் லெவல் வால் தான் இது. ஸோ ஸ்டில்லுக்காக ஒரு கம்பி, அதுக்கு மேலே கான்க்ரீட்டு போட்டு ஸ்டில் லெவல் வால் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதை வந்து நான் எப்படி க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக கடையிலேருந்து கன்னி பேக்ஸ் வாங்கிட்டு வந்து கன்னி பேக்ஸை வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம இப்போ செவத்து மேலே போட்டு அது மேலே தண்ணி அடிக்கும்போது எப்போவுமே அந்த சாக்கு ஈரமாக இருக்கும். அந்த சாக்கு ஈரமாக இருக்கும்போது நமக்கு செவரும் எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் கிராக்ஸ் அவாய்ட் பண்ணி அந்த செவத்தோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ என்ன தான் நமக்கு வந்து இன்ஜினியர்ஸ் வீடு கட்டி கொடுத்தாலும், என்ன தான் வந்துட்டு நமக்கு அவங்க கிராக்ஸ் வராது அந்த மாதிரி எது சொன்னாலும், நம்ம திருப்திக்காக சில வேலைகளை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீல் தான் எனக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஸ்டில் வால் கட்டியிருக்காங்களே, ஒரு சைட் ஆஃப் த பிளேஸில் வந்து ஸ்டில் வாலில் மேலே செவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப் டு லிண்டன் ஹைட்டு. ஸ்டில் வால் தனியாக தெரியுது பாருங்கள். அதோட லிண்டன் ஹைட்டும் வந்துட்டு இதுதான். ஸோ இதுக்கு மேலே அடுத்தது லிண்டன் போடுவாங்க. ஸோ இது வந்து ஜன்னலுக்கான ஸ்பேஸ். இந்த ஸ்டில் வால் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும், ஜன்னலுக்கு கீழே சில இடத்துலலாம் கிராக்ஸ் வரும், அந்த கிராக்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்டில் வால் போடுறாங்க. ஸோ இந்த பதிவு ரொம்ப அருமையாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போடுங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்த பதிவு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் போடுறேன். தேங்க்யூ.